இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அது என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நான் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு ஒரு பதிவாக போட்டேன், அது ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. அது ஃபோன் தானே ரெண்டாக பிரித்து விட்டுடுது. என்னோடய தந்தையாரை பற்றி சொல்கிறதுக்கு தந்தையர் தினமான அன்னைக்கு நான் நினச்சேன், சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஆனால் இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை ரொம்ப சுருக்கமாக கொஞ்சமாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தந்தையாரோட சிந்தனையை இன்னும் கொஞ்சம் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். என்னோடய தந்தையை பற்றி உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம், அதாவது ஒரு கேள்வி, அதுக்கு பதில் என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு வரலாறு தான். அவங்க பிறருக்காக பிறரோட எப்படி வாழறாங்க அப்படின்றதுல தான் வரலாறாகும். இல்லைன்னா 10ஓட 11ஆக புட்டி ஈசல் போல் ஒன்றா காணாமல் போய்கிட்டுருக்கும் இல்லையா. என்னோட தந்தையார் எனக்கு ஒரு பொக்கிஷம். நிச்சயமாக மிக 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 உயர்ந்த ஒரு பெற்றோருக்கு என்னை குழந்தைய அனுப்பிச்சார் கடவுள். அதுக்காக நான் ஒவ்வொரு நொடியும் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அதனால தான் இப்போ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய தந்தையாரை பற்றி சொல்கிறப்போ அவருடைய பேர் கூட நான் சொல்லலை முந்தின பதிவில். அவருடைய பேர் ராமசாமி. அவர் அருட்சட்டாடியாக இருந்ததுனால எல்லாரும் அருட்சட்டத்தில் ஒரு நல்ல வழக்கம் என்னென்னா, ஆண்களை எல்லாரும் சாமி சாமின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் சாமி தான். அவங்கவுங்க பேரை சொல்லி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை எல்லாம் தாயின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போயிட்டா அவங்க தாய் தான். ஒரு 20 வயசு பெண்ணாக இருந்தால் கூட பேரை சொல்லி தாய் அப்படின்வாங்க. அதுபோல் அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. அதனால் எந்த ஒரு குற்றமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏன்னா சாமியாகவும் தாயாகவும் பார்க்குறப்போ அவங்க மனசில் விரசமே ஏற்பட மாட்டேங்குது. அது மாதிரி குற்றங்கள் இந்த அருட்சாட்டாடியார் கூட்டத்தில் இல்லவே இல்லை அப்படின்றத கேரண்டியாக சொல்லலாம். அது மாதிரி இருக்கிற குரூப்பில் என்னோடய தந்தையார் வளர்ந்து வாழ்ந்து முடித்தார் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயந்தான். நல்லவங்களோட சத்சங்க சேர்க்கையில் தான் இருந்தார். தன்னோட 13 வயசில் ஆரம்பித்த அந்த பயணம் அவரோட இறுதி நாள் வரை இருந்தது. அதனால் அவரை பற்றி நிச்சயமாக சொல்லலாம். அவர் ரொம்ப எளிமையானவர். ராமசாமி அப்படின்னு பேர் வச்சார். ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி அவருக்கு பெற்றோர் வச்சது முனுசாமின்னு பேர். எங்கள் தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அவங்களுக்கு அவங்க குலதெய்வத்தோட பேர் எரிசம்மாள். என்னோடய தந்தையார் குடும்பத்தில் குலதெய்வம் அப்படின்னா வீட்டிலையே தோட்டத்திலேயே இருக்கும். முனுசாமி, முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முனுசாமின்னு பேர் வச்சாங்க. தன்னோட திருமணத்தில் பதிவில் இருந்த முனுசாமியை ராமசாமியாக மாற்றி, பதிவில் இருந்த எரிசம்மாளை சீதாலட்சுமியாக மாற்றி, ராமசாமி சீதாலட்சுமி திருமண பதிவு எடுத்தவர் என்னோடய தந்தையார். அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணி அதை வாங்கினார். அந்த முனுசாமி தான் ராமசாமி, எரிசம்மாள் தான் சீதாலட்சுமின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதையெல்லாம் செய்து திருமண பதிவில் பேரை மாற்றினார். எங்களோட பிறந்த பதிவில் எல்லாம் ராமசாமி சீதாலட்சுமின்னு தான் இருக்கும். முனுசாமி எரிசம்மாளுக்கு வேலையில். அந்த அளவுக்கு மாற்றங்கள் சிந்திக்கக்கூடியவர் என்னோடய தந்தையார். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார். எந்த காலத்துலேயும் யார் வீட்டுக்கு போனாலும், எந்த விசேஷத்துக்கு போனாலும், குளிர்காலமானாலும் கோடைக்காலமானாலும் இடுப்பில் ஒரு வேட்டி, தோளில் ஒரு துண்டு, அவ்வளவு தான் அவரோட ஆடை. மிக மிக எளிமையாக இருப்பார். யாரை பற்றியும் கவலையே பட்டுக்க மாட்டார். ஏன் இந்த உடையில் வர அப்படின்னு அவரை யாரும் கேட்டதும் இல்லை, அவர் பதில் சொன்னதும் இல்லை. அவர் அப்படித்தான் அப்படின்ற அளவுக்கு அவர் பழக்கி விட்டார். எளிமையானவர். அவருடைய காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கள் வீட்டோட
வாசலில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. அப்போல்லாம் பெரிய ஆஃபீஸ் எல்லாம் வச்சு இல்லை, ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்கும், வாசலில் ஏதான ஒரு தூணில் அதை போஸ்ட் பாக்ஸை கட்டிடுவாங்க. அப்படி தான் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த காலத்தில் கிராமங்களில் இயங்குச்சு. இப்போ எல்லா ஊர்லேயும் டெவலப் ஆகிருக்கு. அப்போது அதுதான் ஆரம்பம். எனக்கு தெரிஞ்சு தான் எங்கள் ஊருக்கு மின்சாரம் வந்தது, தண்ணி வந்தது, போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது, பஸ் வந்தது. முதல் பஸ் ஸ்ரீராமஜெயம், அதுதான் எங்கள் ஊருக்கு வந்த முதல் பஸ் பேருந்து. அதுக்கு முன்னாடி பாதையெல்லாம் கிடையாது, வண்டி பாதையாக தான் இருந்தது. ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சு ஊருக்குள்ளே வந்தது. அந்த வகையில் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த போஸ்ட் மாஸ்டர் மனநலம் சரியில்லாமல் ஆனார். அந்த இடத்துக்கு அந்த ஊர்லேயே என்னோடய தந்தையார் பொருத்தமாக அந்த போஸ்ட் மாஸ்டர் பதவி வகித்தார். அந்த பதவியை கல்வி அறிவு இல்லாத என்னோடய தந்தையார் மிக செம்மையாக கரெக்டாக கணக்கு சுத்தமாக வச்சு நடத்தினார். பல ஆண்டு காலம் போஸ்ட் மாஸ்டராக இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்பளத்தை வாங்கினார். அதே மாதிரி எங்கள் எல்லாரையும், பெண்களை எல்லாம், அந்த காலத்தில் வசதி இல்லை, போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நடந்து நான் 5 கல் தொலைவு போனால் தான் ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும், ஹைஸ்கூலுக்கு போக முடியும். அந்த தூரத்தில் எங்கள் ஊர் இருந்தது. அதனால் நாங்கள் பள்ளிக்கல்வியோடு எல்லோரும் நின்றுட்டோம். அதுக்கு மேலே போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு காரணம், எங்களுக்கு ஆர்வமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு முக்கிய காரணம். ஆர்வம் இருந்திருந்தால் எப்பாடுபட்டோ போயிருப்போம். எங்கள்கிட்ட ஆர்வம் இல்லை, வசதி இல்லை. நாங்கள் அதுக்கு மேலே சிந்திக்கலை, போகலை. ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில், அவங்கவுங்கள ஒரு ட்ரைனிங் அனுப்பி அதுக்கு மட்டும் அனுப்பிச்சி வச்சாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ட்ரைனிங் போனோம். அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. எங்கள் குடும்பத்திலேயே அத்தனை பேரும் கவர்மெண்ட்டில் உத்தியோகம் பார்த்து சம்பளம் வாங்கிய குடும்பம் எங்கள் ஒரு குடும்பம். எங்கள் தந்தையார் தாயாரோட முயற்சியினால், அவங்களுடைய எண்ணத்தினுடைய வலிமையால் இன்றைக்கும் அவங்களோட ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் அத்தனை பெண்களும் பென்ஷன் வாங்குகிற குடும்பம் எங்கள் ஒரே குடும்பம்தான். எங்கள் அம்மாவும் கல்வித்துறையிலேருந்து பணியாற்றி பென்ஷன் வாங்கினாங்க. அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன், கொஞ்சம் பென்ஷன் இல்லை, சம்பளம் மட்டும் வாங்கினார். சில ஆண்டு காலம் வேலை செய்துட்டு நின்றுட்டார். அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப முற்போக்கான ஒரு குடும்பமாக தான் தன்னோட குடும்பத்தை அவர் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் விவசாய சங்கத்துக்கு தலைவராக்குறாங்க. அந்த விவசாய சங்கத்தில், ஏன்னா இவர் ஒரு விவசாயி, கரும்பு பயிர் வைக்கிறப்போ அந்த நெல்லிக்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர், சேலிமேட்டுக்கு அருகாமையில், தமிழ்நாட்டை சேர்ந்த ஊர். அங்கேருந்து தான் கரும்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க, கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. நெல்லிக்குப்பம் தான் சமீபத்து சர்க்கரை ஆலை. அதில் அந்த அவங்களே முன்பணம் போட்டு கரும்பு பயிர் வைக்க உதவி செய்தாங்க இல்லையா, அதில் என்னோடய தந்தையார் பேர் மிராசுதாரர் ராமசாமி அப்படின்னு தான் இருக்கும். அது மாதிரி மிராசுதாரர் பேரால் வாழ்ந்த ஒரு சிறு விவசாயி, பெரிய விவசாயியோட பேரன். அப்போ காலத்தால் பல மாற்றங்களுக்கு அப்புறம் சிறு விவசாயியாக மாற்றப்பட்டார், அவ்வளோதான். அது மாதிரி ஒரு விவசாயியாக இருந்ததுனால அவருக்கு விவசாய சங்க தலைவர் பதவி கிடைச்சிது. அதையும் செம்மையாக நடத்துவார். ஊரில் இருக்கிற பல பேரை ஜிடி நாயுடு பண்ணைக்கு கூட்டிகிட்டு போவார், பல ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போவார். அவருடைய அந்த பொறுப்பு, எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்ற பொறுப்பெல்லாம் அப்பா ஏற்றுக்குவார். ஜிடி நாயுடு பண்ணையிலேருந்து நிறைய புதுவித ரகங்கள், விதைகள், புதுவிதமான ஜிடி நாயுடுவோட தயாரிப்பு அதெல்லாம். அப்படிப்பட்ட பல ரக விதைகளை வாங்கிட்டு வந்து மற்றவங்களாம் பயப்படுவாங்க. எங்கள் அப்பா துணிச்சலாக அதை பயிர் வைப்பார். அதில் பாப்பட்லான்னு ஒரு நெல் ரகம், அது மிக மிக சன்ன அரிசி, உயர்ந்த ரக அரிசி, அருமையாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். எல்லாரும் பயந்தாங்க. அப்பா அதை பயிர் வச்சார். சூரியகாந்தி அப்பா தான் பயிர் வச்சாங்க. பப்பாளி ஜிடி நாயுடுவோட பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்த வித்துக்களை போட்டு நிறைய பப்பாளி, ஒவ்வொரு பப்பாளியும் இன்றைக்கி இருக்கிற வாட்டர்மெலான் சைஸுக்கு இவ்வளவு பெருசாக இருக்கும். பழம் முழுசும் வித்துக்கள் இருக்கும், செவந்த நிறமாக, நல்ல மாம்பழம் போல் நிறம் நல்லா இருக்கும், ருசியாகவும் இருக்கும். பெருசாக இருக்கும், வித்துக்கள் இருக்கும்,
சுவையாகவும் இருக்கும், நிறமும் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு நல்ல ரகம். இன்றைக்கி அந்த விதைகள்லாம் அழிஞ்சு போனது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. திரும்பவும் அங்கே போனால் அதெல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் பண்ணுவார். அது மாதிரி விவசாய புரட்சியில் நிறைய பண்ணியிருக்காரு. ஊரில் எல்லாரும் நிலத்துக்கு வந்து தீனி போடுவாங்க. அப்பா எப்போதும் பசுந்தாள் உரம் மட்டும்தான் போடுவார். இருக்கிற அத்தனை தழை மரங்களையெல்லாம் கழித்து அந்த இலைகளை போட்டு மக்க வைப்பார். சணப்பைன்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் வளர்ப்பார். அதையே மடக்கி ஏர் ஓட்டுவாங்க. அப்படிப்பட்ட உரம் தான், தீனி தான் நிலத்துக்கு போடுவாங்க. எல்லோரும் பூச்சி வரும்பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான மருந்து அடிப்பாங்க. பல வகை நோய்கள் இருக்கும். மஞ்சள் நோயின்னுவாங்க, குழி நோயின்னுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. அத்தனை நோய்களுக்கும் அப்பா ஒரே மருந்து தான் போட்டிருக்காங்க. இவர் அருட்சட்டாடியார் இல்லையா, அதனால் மருந்தே தெளிக்க மாட்டார். ஒரு சொம்பு பாத்திரத்தில் தீர்த்தம் எடுத்து பூஜை அறையில் வைப்பாங்க. அதில் 2 மாயிலையை போடுவாங்க, திருநீர் போடுவாங்க. அந்த செம்பை எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த தீர்த்தத்தை இலையால் 4 பக்கமும் அந்த வரப்பில் நின்றுட்டு வயல் முழுசும் தெளிப்பாங்க. தெளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த வயலில் மற்றவங்கெல்லாம் போட்ட பூச்சி மருந்து அடித்த நிலத்தை விட எங்கள் நிலத்துல தான் விளைச்சல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளைச்சல் அதிகமாக இருக்கும். மற்றவங்கள விட 4 மூட்டை அதிகமாக அறுவடை பண்ணுவாங்க அப்பா. எல்லாரும் அவரை கேலி பண்ணவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னடா இவர் கல்லூர் ராமசாமி, அதாவது எங்கள் ஊர்லேயே முதல் கல் வீடு கட்டினது எங்கள் தாத்தாவோட அப்பா தான். அதனால் கல்லூர் ராமசாமி அப்படின்னு தான் சொல்லி பழக்கம். சேலிமேட்டு சாமி கல்லூர் ராமசாமி அப்படி தான். உள்ளூர் மக்கள் கல்லூர் ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க உற்றார் உறவினர். அப்படி இருந்தவர் அந்த தீர்த்தம் தெளித்து அறுவடை பண்ணிட்டு போகிறார். நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம், நமக்கு கம்மியாக விளையுது, அவர் வெறும் தண்ணியை தெளிச்சுட்டு அதிக நெல் அறுத்துக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புதுமையாகவும் அந்த காலம் அறிஞ்சு எல்லா விவசாய பொருட்களையும் காலம் அறிஞ்சு விதைகள் போடுவார், நாற்று நடுவார். எல்லாரும் முன்னாடி பண்ணுவாங்க. இவர் பொறுமையாக இருப்பார். ஆனால் கடகடன்னு அந்த டைமோட விவசாயம் பண்ணுவார். அதனால் நல்ல விளைச்சல் இருக்கும். அப்பா பண்ணுற வரைக்கும் நல்ல விளைச்சல். அது மாதிரி இருப்பார். ஊருக்குள்ளே குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு புதுசாக என்ட்ரான சமயம். அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய குழந்தைகள் இல்லையா, அப்பாவுக்கு 6 பெண்கள் அப்படின்னு சொன்னேன். ஆண் வாரிசு இல்லாமல் போயிட்டுது. இருந்தால் இல்லாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் 6 பேர் இருந்தோம். எல்லாரும் கேலி பண்ணுற நிலைமையில் என்ன பண்ணுவார், அந்த குடும்ப கட்டுப்பாடை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்னோடய தாயாரும் தந்தையாரும் அப்போல்லாம் புதுசில் மருத்துவர் உள்ளே வருவாங்க, ஊருக்குள்ளே வருவாங்க. அலுவலக பணியாக அதை செய்வாங்க. கவர்மெண்ட் உத்தரவு, நர்ஸு, ஏஎன்எம், மருத்துவர், அது மாதிரி எல்லாரும் குரூப்பாக வருவாங்க. இவங்க குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சால் ஊர் மக்கள் கதவை அடைச்சி மூடிட்டு பேசாமல் இருப்பாங்க. கதவு திறக்க மாட்டாங்க. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடுன்றது ஒரு தவறான விஷயம், அசிங்கமான விஷயம் அப்படின்னு நினச்ச காலம். இப்போ அது இல்லை. அப்போ புதுசில் அப்படி இருந்த காலம். அப்போ உள்ளூர் மக்கள் பேசினா வேறு வழி இல்லாமல் அவங்க காதில் வாங்குவாங்கன்றதுனால உள்ளூர்லேருந்து அந்தந்த ஊருக்கு உள்ளூர்லேருந்து அறிமுகமான ஒருத்தரை கூட்டிகிட்டு போவாங்க. அப்பா எல்லாருக்கும் அறிமுகம். எல்லா ஜாதி மதம் இனம் எதை பற்றியும் கவலைப்படாமல் பழகக்கூடிய ஒருத்தர். எல்லாரும் உறவு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். மாமா, மச்சான், அண்ணன், தாத்தா அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அது மாதிரி இருந்ததுனால இவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அம்மாவையும் அப்பாவையும் மருத்துவர்கள் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க போய் பேசுவாங்க. அப்போ ஊர் மக்கள் கேலி பண்ணாங்க, இத்தனை பிள்ளைய பெற்றுட்டு இவர் என்ன குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசுறது அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. அப்பா சொல்கிற பதில் ரொம்ப அழகான பதில். எதுவுமே இல்லாமல் தெரியாமல் இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட போய் அதிக குழந்தைங்களை பெற்று கஷ்டப்படுற நாம் பேசினா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. 1 2 இருந்தால் எவ்வளவு சுலபம், நிறைய குழந்தைகளை பெற்றதுனால வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு தானே அனுபவமாக தெரியும், அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. எல்லாரும் திட்டுற விஷயத்த ப்ளஸ் ஆக்கி பேசுவாங்க. அது மாதிரி அந்த விஷயத்தில் ரொம்ப துல்லியமாக பேச்சு கொடுப்பாங்க.
இதோட ஊருக்குள்ளே அப்போ தான் புதுசாக மின்சாரம் வந்தது அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. இந்த கிரைண்டர், மிக்ஸி அதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு காலம். அப்போ என்ன பண்ணுவார் அப்பா, பெரிய கிரைண்டர் வாங்கி போட்டு, இப்போ காசுக்கு மாவரைச்சி கொடுக்குறாங்கல்ல, அது போல் ஊரில் மற்றவங்களுக்கு வசதி இல்லை. யாரெல்லாம் கல் உரலில் தான் ஆட்டி நாங்கள்லாம் இட்லி சுட்டிருக்கோம். அதனால் இந்த கிரைண்டரை போட்டு யாரெல்லாம் அரிசி உளுந்து ஊற வைக்கிறாங்களோ எல்லோரும் வந்து அரைச்சிட்டு போகலாம். அப்படி பைசா தான் ரொம்ப கம்மி, 20 காசு 30 காசு தான் வாங்குவாங்க. எல்லாருக்கும் அரைச்சி கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சாங்க. சுலபமாக கஷ்டப்படாமல் நிறைய பேர் செய்தாங்க. அதாவது இது ஒரு சின்ன தொழில் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவர். அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருந்தால் இன்னும் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆன்மீகத்தில் பிள்ளையார்குப்பம் தாயோட செல்ல பிள்ளையாக அவர் இருந்ததுனால அடியார் கூட்டம் தாயை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. 1000 பேர் கூட ஒரே நாளில் சாப்பிடுவாங்க. அந்த உள்வாசல் பெரிய வாசல் இருக்கும் பிள்ளையார்குப்பம் வீட்டில். அவங்க வீடு வந்து ரெட்டியார் வகுப்பிலே, அதனால் விசாலமாக இருக்கும். மிகப்பெரிய உள்முற்றம். அதில் அவ்வளவு பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதுபோல் 7-8 பந்தி 10 பந்தி எழுந்த நாட்கள் கூட உண்டு. குரு பூஜை டைம்லலாம் நிறைய பேர் கூட்டமாக சாப்பிடுவாங்க. பல மணி நேரங்கள் பந்தி போஜனம் நடக்கும். அது மாதிரியான ஒரு இல்லம். அந்த இடத்துல ஒருத்தர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க, 4 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க போவாங்க. யாரானும் வந்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் தெளிவிக்கிறதுக்கு தாய் அத்தனை பேர்கிட்டையும் பேசுவாங்க பொறுமையாக. அவங்கள கவனித்து வந்தவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு முறையில் அந்த பக்கம் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். யாரானும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. ஏதான அந்த விளக்கம் சொல்லணும் இல்லையா, வந்தவங்களுக்கு சந்தேகத்தை விளக்கணும் இல்லையா. வந்தவங்க என்ன செய்வாங்க, வெளியிலேருந்து வந்து நீராடுறவங்க உண்டு. அந்த கிணறு வந்து தீப்பட்டி சுவாமிகள் தன்னோட திருக்கரத்தால் இது வினை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை அவர் அங்கே உட்காந்துப்பார். ஈசி சேரில் போட்டு உட்காந்துக்குவார். நோய் உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து நீராடிட்டு அங்கே கிணத்தங்கரையிலேயே சுவாமிகள் உட்காந்துப்பாராம் ஈசி சேரில். எல்லோரும் அங்கேயே வலம் வந்து வணங்கி விபூதி தீர்த்தம் வாங்கி பல 1000 பேர், பல 1000 பேர் குணமாக இருக்காங்க. அந்த கிணற்று நீர் இன்னை வரைக்கும் அந்த அற்புதத்தை பண்ணிட்டு தான் இருக்குது. சுவாமி திருக்கரம் சாதாரணம் இல்லை. அதோட பலன் இன்றைக்கும் அது நடக்குது. அந்த கிணத்துல நீராடுறதும் அடியார்கள் இன்னை வரைக்கும் வழக்கமாக அங்கே போய் தங்கி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணுறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அந்த தாய் வந்து மற்றவங்க வரும்பொழுது அவங்களே போய் அவங்களே அந்த பதிலை சொல்லாமல், இப்போ ஒரு ஆசிரியர் வந்து மாணவனோட்டு இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது அந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய உண்டு. ஒரு குழந்தை மேலே மருள் வரும். அந்த குழந்தை சில விஷயங்களை சொல்லும். அதை மற்றவங்க ஏற்றுப்பாங்க. ஒரு சன்னியாசி இருக்காருன்னா தானே சொல்கிறத விட அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு குழந்தைய விட்டு சொல்ல வைப்பார். அதுபோல் பிள்ளையாருக்கு போகிற சுக்தி அன்னையார் என்னோட தந்தையாரை ஒரு குழந்தையாக பாவித்து அவரை நிஷ்டையில் உட்கார வச்சு அவர் மூலமாக பல பேருக்கு பல விளக்கங்கள், பல பதில்கள், பல சந்தேகங்கள், பல கருத்துக்கள் சொல்ல வச்சிருக்காங்க. அது தாயோட அருள் கருணை. அதையெல்லாம் 1000 பேருக்கு அப்பா 1000க்கும் மேற்பட்டவங்களுக்கு அது மாதிரியான நிகழ்ச்சிகளை தாய்கிட்ட சொல்லுவார். தாய் அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதுபோல் ஆன்மீகத்தில் நல்ல தேர்ந்தவராக இருந்தார். மிகச்சிறந்த உபவாசி. வருஷத்தில் 7 மாத காலம் எந்த உணவும் சாப்பிட மாட்டார். காலையில் ஒரு வேளை ஆகாரம், இரவு ஒரு டம்ளர் பால் பழம், அப்படி தான் இருப்பார். அதுபோல் சுத்த விரதமாக இருப்பாங்க. வேறு எந்த உணவுப் பொருள் மேலேயும் அவருடைய அந்த நாவடக்கம் எப்படி வந்தது, மனசு எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டாங்கன்றது இன்னை வரைக்கும் ஆச்சரியமான விஷயம். பெரிய குடும்பம், எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும், விசேஷங்கள் இருந்தாலும், என்னென்ன விதமான உணவுகள் இருந்தாலும், ஸ்வீட்டில் காரத்தில் எது எத்தனை வீட்டில் இருந்தாலும்
அப்பா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ணுன்னு நினச்சி சபலப்பட்டது கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. அந்த காலையில் ஆகாரம் அதோடு போயிடுவாங்க. ஆவணி மாதம் ஆரம்பித்து தை மாதம் வரைக்கும் அந்த உபவாச காலம். அதுக்கு பக்கத்தில் மாசியில் தாத்தாவுடைய நினைவு நாள் வரும். அது வரைக்கும் இழுத்து தாத்தாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து ஒரு 5-6 மாதம் சாப்பிடுவாங்க. மறுபடியும் உபவாச காலம் ஒவ்வொரு வருஷமும் இருப்பாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல உபவாசம் ஏற்று நடந்தவர். அந்த கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. விடியல் நீராட்டத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்லவர். அவருக்கு நிறைய சாதுக்களோட பழக்கம். நிறைய சாதுக்கள். லட்ரெட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மிகப்பெரிய தெலுங்கு புலமை வாய்ந்தவர். ஏராளமான பாடல்கள் எழுதி வச்சுருந்தார். அவர் மற்றவங்க கண்ணுக்கு அவர் மனநலம் சரியில்லாதவர், பித்துக்குழின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு அவர் மிக நல்ல நண்பர். நல்ல சத் விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்காக பேசுவாங்க. மற்றவங்களாம் இவங்க 2 பேரும் என்னடா பேசுகிறாங்க, பைத்தியத்து கூட என்ன இவருக்கு பேச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு தான் தெரியும் அவர் எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு லட்ரெட்டியார்னு ஒருத்தரோட பழகினாங்க. பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு ஊர் ராசாபாளையம்னு ஒரு ஊர். அங்கே சாம்பசிவம் அப்படின்னு இப்போவும் அழகர் கோவில் பக்கத்தில் அவரோட சமாதி இருக்குது. அந்த சாம்பசிவம்ன்றவர் மிக அருமையான தவசி. வெளியில் தெரியாத மாணிக்கங்கள். அவங்க வீட்டுக்குள்ளேயே பள்ளமாக குகை, செயற்கையாக குகை பண்ணி அதுக்குள்ளே உட்காந்து அவர் கேட்ட விஷயம் சித்தியாகும் வரை தவம் பண்ணவர். சித்தியான பிறகு தான் அந்த குகையை விட்டு வெளியில் வந்தவர். அதாவது ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்கு எதிரில் சின்னதாக ஒரு விளக்கெரியும். இவர் உட்காந்துட்ருப்பார். வேறு ஒன்றும் அதுக்குள்ளே இருக்காது. அந்த கண்ணாடியில் இவரோட உருவம் தெரிகிற வரைக்கும் அவர் தவம் தொடரும். அந்த கண்ணாடியில் இவருடைய உருவம் மறைஞ்சி இவர் மனசுக்குள்ளே இருக்கிற உருவம் தெரியும் வரை அவருடைய தவம் தொடர்ந்தது. அவர் தவத்தில் இருக்கிற போது யாரும் உள்ளே போக முடியாது. அந்த குகை வாசல் மூடி இருக்கும். அவர் அப்பாவோட நண்பர்ன்றதுனால அவரை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கார். அதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது என்னோட தந்தையாருடைய அருள் நட்பு. அது மாதிரி அவர் பல ஆயிரம் பேருக்கு ராசாபாளையத்தில் போய் கேட்டால், அழகர் கோவிலில் கேட்டால் அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். பல ஆயிரம் பேருக்கு நோய்களை குணமாக்கியிருக்கார். பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கார். 2 வத்தி தான். 2 வத்தியை ஏற்றி வந்தவங்க கையில் கொடுத்துருவார். அவங்கள எதையும் பேச விட மாட்டார். உன்னுடைய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்காக இவர் ப்ரே பண்ணிவிட்டு எதிரில் உட்காந்துருப்பார். அதை வத்தி எரிஞ்சு முடிகிற வரைக்கும் பேசக்கூடாது. அவ்வளோதான். அவங்க எழுந்து போக சொல்லிடுவார். அவங்களே சாமி இது சரியாக போச்சு, அது நல்லா போச்சு, உடம்பு குணமாச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சாம்பசிவம் எங்கள் அப்பாவோட மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். எங்கள் வீட்டில் வரவும் தங்கவும் சாப்பிடவும் அடியார் கூட்டங்களும் எங்கள் வீட்டில் வந்து பல பேருக்கு குணமாக்கியிருக்கார். அவர் பல பேருடைய ஊர் மக்கள் பிரச்சனைகளை குணப்படுத்தியிருக்கார். தியாகி கிருஷ்ணன் அப்படின்றவர் மகாத்மா காந்தி ஜெயிலில் இருக்கிற காலத்தில் அவரோட உடனிருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தியாகி கிருஷ்ணன். அவர் என்னோடய தந்தையாருக்கு மிக நெருங்கிய நண்பர், உறவுக்காரரும் கூட. அவர் நிறைய நேரம் உட்காந்து பாடல்கள்லாம் பாடுவார். காந்திஜி பாரதியார் பாடிய பாடல்கள்லாம் அவ்வளோ ஒரு உத்வேகத்தோடு பாடுவார். அருமையான ஒரு நல்ல நண்பர். அவர் உறவாகவும் ஆனது எங்களோட பாக்கியம். அது மாதிரி அவருடைய நட்பு வட்டங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலேருந்து செந்தாமரை கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் மிகப்பெரிய சாது, மிக அருமையான சாது. அவருக்கு ஜோசியம் ரொம்ப நல்லா வரும். ஆனால் எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். அதை அவர் தொழிலாக செய்ய மாட்டார். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். இன்றைக்கும் அவங்களுடைய வாரிசுகள் அங்கே இருக்காங்க. அவர் அப்பாவோட மிக நெருங்கிய நண்பர். அவர் சென்னையில் இருந்தார், இவர் புதுவையில் இருந்தார். எப்படி நட்போ தெரியாது. எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்து தங்கி பல பேரோட பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வீடு எப்போதும் சத் விஷயங்கள் நிறைஞ்சதாக, இலக்கிய விஷயங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். எங்கள் ஊரில்
மிகப்பெரிய அருமையான இயற்கை கவிஞர் வாணிதாசன். அவர் என்னோட பெரியப்பா. அவரோடு பேச ஆரம்பித்தாங்கன்னா புது விஷயங்கள், அது ஆன்மீகத்துக்கு எதிர்மறையான விஷயங்கள் கூட அங்கே ஓடும். ஆனால் எல்லாத்தோடையும் ஒட்டி போவார். ஆன்மீகத்தை கடவுள் மறுப்பு கொள்கையாரோட அருமையாக பேசுவார். அவங்களே ஆமான்னு சொல்கிற அளவுக்கு பேச்சாற்றல் எங்கள் தந்தையாருக்கு உண்டு. அப்படி எல்லாரும் உட்காந்து இலக்கிய நயம் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், புதிய கருத்துக்கள், புத்தம் புதிய கருத்துக்கள் எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கோம். யாரோடையானும் பேசிகிட்ருப்பாங்க. அது மாதிரி பொது விஷயங்கள் பேசுவாங்க. அந்த பிள்ளையார் குப்பம் தாய்கிட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப எல்லாமே வரும் பொருள் உரைக்கும் உண்மைகள், சத்திய வார்த்தைகள். அதனால் அவங்கள சேலிமேட்டு சாமின்னு கூப்பிட்ட அடியார் கூட்டம் ரொம்ப அதிகம். அது மாதிரி இதில் கரிக்கலாம்பாக்கம்னு ஒரு ஊர், அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த ஊரில் ஒரு இல்லற துறவியாக இருந்தவங்க. இவர் பழகின எல்லாருமே இல்லற துறவிகள். அவங்களோட எல்லாம் பழகி ரொம்ப நல்ல பேரோட வாழ்ந்தவர். எல்லாருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும். இவருக்கு அவங்கள எல்லாரையும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல சத்சங்க சேர்க்கையில் இருந்தார். அதனால் அந்த வாய்ப்புகள்லாம் எங்களுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். என்னோடய தந்தையார் இல்லைன்னா அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடச்சிருக்காது. இது மாதிரி மக்களையெல்லாம் நாங்கள் சந்தித்து கூட இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அருட்சட்டம்ன்ற ஒன்று மிக மிகப்பெரிய கிடைத்தற்கரிய ஒரு மாணிக்கக்கல் போல். அது அறிமுகப்படுத்தியதற்காக இறைவனுக்கு நன்றி, என்னோடய தாய் தந்தையருக்கு நன்றி. அந்த பழக்க வழக்கங்கள், அருட்பாடல்கள், இறை பற்றிய சிந்தனை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு விசேஷ நாட்கள், இப்போ ஏகாதசி, சிவராத்திரி அப்படின்னு வருதில்ல. நாங்கள் பிறப்பால் வைஷ்ணவ குடும்பம், அப்பாவுடைய பழக்க வழக்கத்தால் சைவ குடும்பம். சைவம் வைஷ்ணவ பேதமே எங்கள் வீட்டில் இருக்காது, எல்லாம் உண்டு. சிவராத்திரியும் உண்டு, ஏகாதசியும் உண்டு. மிக சிறப்பாக எங்களையெல்லாம் படிக்க சொல்லி, அந்த காலத்து வழக்கம் அது. மாலை 6 மணி ஆனால் எல்லோரும் ஏதாவது ஒரு நூலை எடுத்து பாரதம், ராமாயணம், பகவத்கீதை, அது மாதிரி நல்ல நூல்களை படிப்பாங்க. அது மாதிரி அப்பாவுக்கு சென்னை பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏராளமான அந்த காலத்து நூல்கள், நீதி வெண்பா, உலக நீதி, அறப்பளீஸ்வர சதகம், அது மாதிரியான கொன்றை வேந்தன், நல்வழி, மோதுரை, அந்த பாடல்கள் அத்தனையும் மனப்பாடம். நிறைய பாடல்கள் அப்படியே சரளமாக வாயில் கொட்டுற அளவுக்கு மனப்பாடம். இந்த அருட்பாடல்கள் அத்தனைக்கும் அப்பாவுக்கு மனப்பாடம். அது எப்படி தான் அவங்க படித்தாங்களோ, எப்படி தான் ஞாபகம் வச்சுருந்தாங்களோ தெரிய. எது சம்மந்தமாக பேசினாலும் உதாரணத்துக்கு ஒரு பாடலை எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை உடையவராக இருந்தார். இப்படி சேலிமேட்டு சுவாமிகளாக வாழ்ந்த ராமசாமியினுடைய மகளாக பிறந்த எனக்கு இந்த அருட்பாடல்கள் அறிமுகமானது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி நான் இன்னைய வரைக்கும் அதை ரொம்ப ரொம்ப கிடைக்கிறதுக்கரிய வாய்ப்பாக என்னோடய தாய் தந்தையரை கடவுளுக்கு சமமாக மதித்து வணங்குறேன். அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். எல்லா குழந்தைகளும் நல்லாயிருக்கோம், ஒவ்வொரு குடும்பமும் நல்லாயிருக்கோம். சிலர் இயற்கைக்கு கட்டுப்பட்டவர்கள், போனார்கள், இருக்கிறவங்க இருக்கிறோம். எல்லாமே அவங்களுடைய ஆசீர்வாதம். அதாவது என்னோடய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களுக்கு என்னோடய தாயார் வரும் பொருள் உரைப்பாங்க. எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் முதல் குழந்தை அபார்ஷன் ஆயிடுது. அதனால் பல பிரச்சனைகள், ஒரு குழந்தையும் இல்லை. அந்த சமயத்தில் என்னோடய தாயார் எனக்கு வரும் பொருள் உரைச்சாங்க. என்னென்ன என்னோடய வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கப்போகுது, எனக்கு எத்தனை குழந்தை, என்னோட சேர்ந்து எங்களுடைய உறவுக்காரர்கள் வீட்டிலலாம் அவங்களுக்கு 3 பையன், இவங்களுக்கு 3 பையன், உனக்கும் 3 பையன். ஒரு குழந்தை இல்லைன்னு குடும்பத்தில் பல பிரச்சனை, வேதனை, சிக்கல். அந்த சமயத்தில் உனக்கு 3 ஆண் குழந்தை பிறக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு ஏராளமான அந்த கணிப்பு கரெக்டாக துல்லியமாக சொல்லக்கூடியவங்க. எங்கள் அப்பா வானசாஸ்திரத்தில் அதை விட மிக முக்கியமாக சொன்னோம்.
எனக்கு நட்சத்திரங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இது அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வினின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நட்சத்திரம். இது இந்த ஷேப்பில் இருக்கும். அதோ பார், கவனிச்சு பார், இது பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க, காமிப்பாங்க. ஒரு 10, 12 நட்சத்திரத்துக்கு மேலே அப்பாவுக்கு அத்துப்படி இது என்ன நட்சத்திரம் அப்படின்னு கரெக்டாக சொல்ல தெரியும். அந்த ஒரு நட்சத்திரம் பட்டம் பட்டம் கட்டி பறக்க விட்ட மாதிரி, நூல் இல்லாத பட்டம் போல் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுதான் பரணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பரணி வந்து நேர்கோட்டில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை பார்த்து நேரத்தை துல்லியமாக சொல்லுவாங்க. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் நிழலை வச்சு சொல்லுவாங்க, சூரியனுடைய நிழலை வச்சு. இரவு நேரத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய வால் எந்த திசையில் இருக்குது, எப்படி திரும்பி இருக்குது, எப்படி வளைஞ்சிருக்கிறதுன்றதை வச்சு துல்லியமாக நேரம் சொல்லுவாங்க. ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் உண்மையான கடிகாரத்துக்கும் அவன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கும் கம்மியான வித்தியாசத்தோடு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட என்னோட தந்தையாரை, தாயாரை வணங்கி, உங்களுடைய அனுமதியோடு அவங்கள வணங்கி நிறைவு செய்கிறேன். மதிக்கத்தக்க ஒரு பெற்றோருக்கு என்னை குழந்தைய அனுப்பிச்சி வச்சதுக்காக அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு நல்ல பெற்றோரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்து வேற ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம்.